இன்ஸ்டாகிராம்ல உங்களோட அக்கௌண்ட்டை வந்து யாராச்சும் வந்து ஃபாலோ பண்றப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் வந்து ஷோ ஆகும். ரிவ்யூ திஸ் அக்கௌண்ட் பிஃபோர் ஃபாலோவிங் அப்படின்ற மாதிரி. எதனால உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஃபாலோ பண்றப்ப இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் வந்து வருது அண்ட் இதை எப்படி வந்து நம்ம சரி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் வந்து எதனால வருது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட அக்கௌண்ட் இப்போ தான் ஒரு நியூ அக்கௌண்ட்டாக வந்து இருக்குது, இப்போ தான் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நியூ அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண அது ஓரளவுக்கு அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து நிறைய டிவைஸில் வந்து லாகின் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்து வரும். அண்ட் மூணாவது விஷயம், உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த இஷ்யூ வந்து வரும். லைக் ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்பெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஆப்பில் உங்களோட அக்கௌண்ட் கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்க வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறப்ப ஸோ இந்த மாதிரி இன்டிமேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போகும். ஸோ அதனால் இந்த இஷ்யூ வந்து வரும். அதனால் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் லிங்க் ஆகிருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான பேரை வந்து ஃபாலோ பண்ணுறது, அதிகமான பேர் அன்ஃபாலோ பண்ணுறது, அதிகமாக மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ரொம்ப அப்நார்மலாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி இஷ்யூ பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஸோ இப்போது எதனால இந்த மாதிரி இஷ்யூ வந்து வருது அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. நம்மளை வந்து ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறப்ப இந்த மாதிரி இன்டிமேஷன் அவங்களுக்கு எதனால காட்டுது அப்படின்றதுக்கான ரீசன் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் அதிகமான பேரை வந்து ஒரே நேரத்தில் ஃபாலோ பண்ணுறது, அதுக்கப்புறம் அன்ஃபாலோ பண்ணுறது, அதிகமான பேருக்கு மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா லிமிட் பண்ணுங்கள். நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அப்நார்மலாக நீங்கள் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது, உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ப்ரொஃபைலு, அதுக்கப்புறம் பயோ, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் மூணாவது விஷயம், நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் தேர்ட் பார்ட்டி ஆப்பில் வந்து லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆப்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறப்ப விபிஎன் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் நார்மல் இன்டர்நெட்டில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போது நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவே இந்த ஒரு ப்ராப்ளமை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மெயினான விஷயம், நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமை நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணணும். அப்படி நார்மலாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ மற்றவங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறப்ப இந்த மாதிரி இன்டிமேஷன் வரது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக எதனால் இந்த ப்ராப்ளம் வந்து வருது, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.